Hi team. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து லினக்ஸில் வந்து ஜென்கின் சர்வரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வச்சிருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் பார்க்கணுன்னா இடிசி ஓஎஸ் மைனஸ் ரிலீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உபுண்டு 20.04 இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபோக்கல் பாஸா இது வந்து ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த புட்டியில் கனெக்ட் பண்ணுன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் வேணால் லிங்க்கில் தரேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ரூட்டில் இருக்கேன். நான் ரூட்லேருந்து வெளியில் சூப்பர் யூஸராக வந்துடுறேன். நான் ஸ்டில் சூடோ எஸ்பி blockchain என்னோட யூசர் நேமு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூசரில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜென்கின்ஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதாவது ஜென்கின்ஸை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஜென்கின்ஸ் சர்வர் சொல்லுவோம், இல்லை பில்டு சர்வர் சொல்லுவோம். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து sudo apt get ஓகேங்களா அப்டேட் அப்படின்ற வார்த்தையை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லோக்கல் டைரக்டரி பேக்கேஜை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டனால எனக்கு அப்படி வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் sudo apt get install jdk வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் jdk, அதாவது ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஜாவா எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் wget அதுக்கப்புறம் இந்த ஜென்கின்ஸோட பேக்கேஜை வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபெச் பண்ணணும் ஓகே அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் sudo nano list அப்படின்ற சோர்சஸ் லிஸ்ட் apt நம்ம கமாண்ட் ரன் பண்ணுறோம் இல்லையா, apt இன்ஸ்டால். நீங்கள் வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் வெறும் apt இன்ஸ்டால் கூட ரன் பண்ணலாம். apt get லாஸ்ட் லைன் போயிட்டு இந்த ஜென்கின்ஸ் பேக்கேஜ் இருக்கிற பைனரியை ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த பைனரியை ஆட் பண்ணிவிட்டு இந்த லைனை நீங்கள் காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுமான்னு கேட்கும். ஒய் கொடுங்க, சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ஒரு தடவை உங்களோட பேக்கேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி நீங்கள் ஒரு தடவை அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைனரி ஃபைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுறது தெரியும். ஸோ நம்ம உபுண்டு சைட்ல இருந்து நம்ம ஜென்கின்ஸ் சைட்ல இருந்து அந்த பைனரி ஃபைல், அதாவது நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் வந்து நம்ம இதுக்கும் நம்மளோட இது பேக்கேஜ் மேனேஜருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது apt get install இல்லை apt install jenkins நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சோர்சஸில் இருக்குது. பட் மேபி உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் இந்த எரர் வராமல் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ sudo apt இன்ஸ்டால் கொடுத்தா கூட வரும். நீங்கள் -s போட்டு ஜென்கின்ஸை வந்து இன்ஸ்டால் அதாவது இந்த ஸ்டெப்பில் எஸ் ஆனோ கேட்காது. ஓகேங்களா? ஸோ நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஆல்ரெடி வந்து ஜென்கின்ஸ் நியூவஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டாலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்கின்ஸோட சர்வீஸை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வந்து ஈவன் தோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஷட் டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி உங்களோட சிஸ்டமில் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த systemctl கமாண்டு. அது மூலியம் அதில் வந்து என்னோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இப்போ வந்து அதை டீமோனை ரீலோட் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் பண்ணிட்டு இப்போ ஜென்கின்ஸ் சர்வீஸ் அத்தன்டிகேட் பண்ணி பார்த்து தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட் ஆயாச்சு. இப்போ நீங்கள் ஃபயர்வால் அலோவ் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டு, இன்கேஸ் ஃபயர்வால் வந்து உங்களோட சிஸ்டத்தை பிளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோட ஃபயர்வாலில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஐபி அட்ரஸ், இந்த விஎம்மோட ஐபி அட்ரஸ் போர்ட் HTTP.
ஸோ நீங்கள் HTTPS போட்டு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம SSL சர்டிஃபிகேட் இருந்தால் தான் HTTP. ஸோ நம்மளுக்கு ஒரு ஜென்கின் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ பில்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ இதோட பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் பாஸ்வேர்டு வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் குட்டியில் போயிட்டு நீங்கள் கேட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சூடோ பண்ணி கேட் பண்ணிங்க ஆர் கேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பில்டு சர்வர், அதாவது உங்கள் ஜென்கின் சர்வரை நீங்கள் எப்படி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்க. இந்த ஸ்டெப்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்கின் சர்வர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி பில்டு கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி நம்ம பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.